கிளாஸ் இருந்துச்சா, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ எவ்வளோ நேரம் கழித்து வந்திருந்தாலும் நான் உனக்காக காத்திருப்பேன். ஏன்னா நீ தான் என் வாழ்க்கைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பூவை வாங்கிக்கோ. வானத்தில் இருக்கிற அந்த சூரியனுக்கும் இந்த சூரியகாந்தி பூவுக்கும் மிகப்பெரிய காதல் உறவு இருக்கிறதா நம்ம பெரியவங்க காலகாலமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம காதல் உறவும். நானும் இந்த சூரியகாந்தி பூவும் ஒண்ணுது. இது வானத்துல இருக்கிற அந்த சூரியனோட அடிமை. நான் என் முன்னாடி நிக்கிற இந்த சூரியனோட அடிமைங்க. எந்திரி, முதல்ல எந்திரி சொல்கிறேன். இந்த பார், அடிமைன்ற வார்த்தையே இனிமேல் உன் வாயிலேருந்து வரக்கூடாது. நம்ம சட்ட மேத அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் போதே அடிமைன்ற வார்த்தையை அகராதியிலேருந்தே தூக்கி எறிஞ்சிட்டாரு. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, புரிஞ்சுதா? காட்டுக்குள்ள போய் மான சுடலாமா மயில சுடலாமான்னு தேடி தேடி அலைஞ்சா 2 காதல் புறாக்கள் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கு. என்ன கத்தால சுடலாமா? தலைவரே, நம்ம ஜாதிக்கார பொண்ணை நம்ம ஏன் கொல்லணும்? நம்ம ஜாதிக்கார பயலுக்கிட்ட கொஞ்சமா கொளுத்தி போட்டா மத்தது அவனுங்க பார்த்துக்க போறானுங்க. கரெக்டா சொன்ன கத்தால. காட்டு தீய கூட அணைச்சிடலாம், ஆனா இந்த ஜாதி தீய அணைக்கவே முடியாதுடா. வண்டி நிறுத்துறா மயிலு, வண்டி நிறுத்து. என்ன சார் அநியாயம் பண்றானுங்க, அநியாயம் பண்றானுங்க. இதை சொல்றாரு? ஜாதி தீயால வச்சுட்டானுவ. காலங்காலமா அதானே சார் நடந்துட்டு இருக்கு. டேய், யாரா காட்டு முறாண்டி பசங்க? நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அருவாள் எடுத்து தலையை சரசர சீவி இருப்பேன்டா. பசங்க அவங்களுக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? காதல்னா என்னன்னு தெரியுமா? நானும் ஒரு காலத்துல ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். அப்ப அந்த பொண்ணை சேஸ் பண்ணி அந்த சேஸ்ல சிக்கி அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான். நாங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோம். நான் காதலிக்கும் போதும் உன் காதல்களில் வரா மாதிரி ஜாதி மதம் பணம் பிரச்சனை எல்லாமே வந்துச்சு. வந்தாலும் அதை டோன்ட் கேர்னு தூக்கி போட்டு அவளுக்காக எது வேணா பண்ண தயாரா இருந்தேன். அவ எது கேட்டாலும் செஞ்சேன். நகை கேட்டா, பணம் கேட்டா, எல்லாமே கொடுத்தேன். ஒரு நாள் அல்வா கேட்டேன், அதையும் வாங்கி கொடுத்தேன். எம்மாடி, அந்த அல்வாவை எனக்கே வாயில வச்சுட்டு அவ எவனோ கல்யாணமானவனோட ஓடி போயிட்டான். கரெக்டா தான் பண்ணிருக்கா. ஆனா அவளை நான் சும்மா விடல, பழிக்கு பழி வாங்கிட்டேன். தெரியுமா உனக்கு? அவளை கொன்னுடு போறோம். பழி எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? திருலிங்கெல்லாம் இருக்கு. எப்படி சார்? எவன் அவளை எழுத்துட்டு போனானோ அவன் போட்டாட்டே நான் எழுத்துட்டு வந்துட்டேன். பழிக்கு பழி. நான் என்ன இழுச்சான்? பெரிய சாதனை. அவன் மட்டும் கல்யாணமானவனை ஓடி போனா நான் கல்யாணமானவனை இழுத்துட்டு வரக்கூடாதா? அது தப்பாயா? தப்பா? சொல்லியா? சொல்லு சார். இந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி சார் பதில் சொல்லுவேன்? அப்ப வேற யாரா சொல்லுவா? வேற யாரு? உங்க பொண்டாட்டியோட முதல் புருஷன் தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும். கேள்வியை நம்ம தப்பா கேட்டோமோ? என் கதையெல்லாம் புரிஞ்சுக்காலும் உனக்கு வயசு பத்தாது. நல்லா யோசி. வயசு பத்தாதா? இந்த அனுபவத்துக்கு அடுத்த பொண்டாட்டி எழுத்துட்டு வர முடியும்? ஹலோ, ஏன்டி சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்க? என்னதான் வேணும் உனக்கு? நீ தான் வேணும். ரூம்ல தனியா தான் இருக்கேன், வரியா? ஏய் லூசு, எதுக்கு இப்ப நீ போன் பண்ண? சொல்றேன். கோயம்புத்தூர்ல என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். வலுக்கட்டாயமா என்ன வா வான்னு கூப்பிடுறா. நான் போயிட்டு வரட்டுமா மாமா? இந்த விஷயத்தெல்லாம் ஏன்டா கேட்டுட்டு இருக்க? என் புருஷன் கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறதா? ஐயோ, நேரங்காலம் தெரியாம விளையாடாதடி. வைடி போன. ஹே மாமா, போனை கட் பண்ணாத. நான் கல்யாணத்துக்கு போகட்டுமா வேணாமா? போய் தொலைடி முதல்ல. கோவத்தை பாரு. அண்ணா, பழனி வந்துடுச்சுண்ணா. நீ நம்ம கல்யாண மண்டபத்துல போய் நிறுத்து வண்டிய. இது நம்ம கல்யாண மண்டபம் தான். நம்ம கல்யாண மண்டபம் ரூம் போட்டுருக்கு. நல்லா படுத்து தூங்கி ஊருக்கு போயிட்டு 50 ஏக்கர் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். சரிங்க சார். மீதி கதையை நாளைக்கு சொல்லு. சரி சார். டைரக்டரே, அண்ணன் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. ரொம்ப பேர்லேட்டான், பாக்குறீங்களா? அப்ப நான் என்ன முட்டாள? சொல்ல வந்துட்டான். கதையை பிரிச்சு மேய்வாராம். பிரிச்சு மேய்றக்கு என் கதை என்ன வைக்க போற? எங்களோட பெரிய அக்கப்போரா இருக்க. சரி, முதல்ல உன் பேர் என்ன? என் பேர் MP3 சார். MP3யா சார்?
என் மண்டைக்குள்ள இருக்கிறது மூளை இல்லை சார், களிமண்ணா? கம்ப்யூட்டர் சார். பட்டனை தட்டினா ஐடியாவா கொட்டு சார். ஆன் பண்ணிட்டியா? நான் எப்பவுமே கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்றது இல்லை சார். சார் உங்க கதையில ஐயனாரும் கருப்பசாமியும் அனாதன்றீங்க, அண்ணன் தம்பின்றீங்க. ஏன் சார் இப்படி போட்டு குழப்புறீங்க? குழப்புறனா? பேசாம மாமா மச்சான்னு சொல்லிருங்களே, மக்கள் குழம்பாம படம் பார்ப்பாங்கல்ல சார். இருந்தாலும் உங்க கதையில ஒரு புதுமை பண்ணலாம் சார். என்ன பண்ணலாம்? உங்க கதையில சூரியனும் சூரியகாந்தி காதலிக்கிறா சொல்றீங்களே, இதுல என்ன சார் புதுமை இருக்கு? சூரியகாந்தியை சந்திக்க போன இடத்துல சூரியகாந்திக்கு ஒரு அம்மா இருந்து, சூரியகாந்தி அம்மாவுக்கு சூரியனுக்கு ஒரு மீட்டிங் நடந்து, அந்த மீட்டிங் ஒரு டேட்டிங்கா மாறி ஒரு நல்ல காதல் கள்ள காதலா மாறிச்சுன்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். ஏய், இதுக்கு மேல நீ பேசுற இந்த பாட்டாய் அடிச்சு உன் மண்டை உடைச்சிருவாமா. ஜெயிலுக்கு போயிட போறா. டேய், நீ அசிஸ்டண்டா தான சேர வந்த? ஆமா சார், ஆமா சார். நான் சொல்ற மட்டும் தான் செய்யணும், சரியா? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சொல்லுங்க சார், என்னங்க சார் செய்யணும்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் போய் சார் முதல்ல 2 பீர் வாங்கிட்டு வா போ. ஆமா, பீர் எதுக்கு சார்? பீருக்கு பதிலா ஒரு புல் பாட்டில் பிராண்டி வாங்கினா நல்லா கிக்கா இருக்கு சார், கிக்கா இருக்கு சார். டேய், முதல்ல நான் சொல்றேன் சார். போடா. ஓகே சார், ஓகே சார், போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். இவெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம சொல்றத கேட்கவே மாட்டான்டா. டைரக்டர் ஃபினான்ஷியல் கூப்பிடுறாரு, வாரியா? ம்